அதிமுக பாஜக தான் வந்து கரூர் கேஸை வச்சு விஜய்க்கு வந்து அழுத்தம் கொடுக்கறதா சொல்றாங்க. ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகலைனாலும் அதிமுக தான் காரணம், இந்த அதிமுக தான் காரணம்னு சொல்கிறவங்களையெல்லாம் கூப்பிட்டு வச்சு வெளுன்னு வெளுத்தா சரியாக போயிடும்னு நினைக்கிறேன். நான் சைலண்ட்டாக பாலிடிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் பாஸ். திமுகவோடு நீங்கள் கூட்டணியில் இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஆட்சியில் பங்குகின்ற ஜோதிமணியாக இருக்கட்டும், மாணிக் தாகூர்கிட்ட இருக்கட்டும், மக்கள் பிரச்சனைக்கு என்ன போராடினாங்க. மாணிக்கம் தாகூர் அவர் 3ஆவது தடவை எம்பியாக இருக்கார். அவர் மக்களுக்காக செய்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, வெறும் ஜீரோ. அப்போ இந்த ஜீரோ மாதிரி இருக்கிற ஆட்கள்லாம் இந்த ஜீரோக்களால் இன்னொரு 1ஐயோ ஒரு 2ஐயோ 3ஐயோ உருவாக்க முடியாது. இந்த ஜீரோ மற்ற எல்லாத்தையும் மைனஸில் தான் கொண்டு போகும். இந்த ஜீரோக்கள் செய்து கொண்டு இருப்பது காங்கிரஸை மைனஸில் கொண்டு போகிறதுக்கான வேலையாக தான் நான் இதை பார்க்குறேன். கஞ்சா கடத்தினியா, இத்தனை கோடி கொடுத்தியா, ஓகே உள்ளே போய்க்கோ. அடுத்து மெத்தஃபெட்டமைன் கடத்தினியா, இத்தனை 1000 கோடி கொடுத்தியா, ஓகே உள்ளே போய்க்கோ, எங்கள் கட்சிக்குள்ளே போய்க்கோ, உன்னை நீக்க மாட்டேன். அடுத்து பெண்களை ரேப் பண்ணியா, பேப்பரில் வந்துருச்சா, இப்படியா கேஸ் ஆகிடுச்சா, நான் உன்னை காப்பாற்றுறேன், இத்தனை 100 கோடியை கொடுத்துரு இப்படின்னு தப்புக்கு ஏற்ற விலை வச்சுருக்கான் அவன். அப்போ என்னன்னா, நம்ம என்ன கேவலத்தை வேணாலும் பண்ணலாம், இவனுக்கு தேவை நம்ம தலைவருக்கு தேவை என்ன, காசு தானே, காசை கொடுத்தா விட்டுருவார். இவனுங்க புத்தியை ஒருமையில் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இவங்களுக்குலாம் எதுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற இடத்துல நான் பேசுகிறேன். கிட்னி திருடுறவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், மெத்தஃபெட்டமைன் கடத்தினவனுக்கு போய் இவங்கன்னு ஏன் நம்ம மரியாதையை பேசணும். ஒரு கட்சி தலைவராக ஐயா ஸ்டாலினுக்கு கொஞ்சமாவது ஒரு மனசாட்சி, கொஞ்சம் மெக்கம், கொஞ்சோன்னு மானம், கொஞ்சோன்னு சூடு, கொஞ்சோன்னு சொரணை, ஒரு பிட்டாக இருந்திருந்தா கூட. இந்த இருமொழி கொள்கைன்னு பேசுறாரு உதயநிதி. துணை முதல்வர் உதயநிதி இருக்கார்ல, அவர்கிட்ட வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மும்மொழி கொள்கை அண்ட் இருமொழி கொள்கைன்னு கேட்டு பாருங்கள். மும்மொழி கொள்கைனாலும் என்னன்னு தெரியாது, இருமொழி கொள்கைனாலும் தெரியாது. எவனோ மண்டபத்தில் எழுதி கொடுக்கறத ஸ்டேஜில் வாச்சிட்டு போகிறாரு. இப்போ இடைநிலை ஆசிரியர்கள் இன்றைக்கி 18வது நாளாக போராடுறாங்க. இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, எங்கே இருக்காங்கன்னு தெரியல, உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு எங்கேயோ அரெஸ்ட் பண்ணி போய் வச்சுருக்குது. எல்லாத்தோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியல. இப்போ இது வந்து காஷ்மீரில் நடந்தால் நீங்கள் என்ன சொல்வீங்க, பயங்கரவாதம், தீவிரவாதம்லாம் பேர் வைப்பீங்க. அப்போ இது என்ன வாதம்? நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக ஐடி விங் நிர்வாகி நாச்சியார் சுகந்தி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். அதிமுக பாஜக தான் வந்து கரூர் கேஸை வச்சு விஜய்க்கு வந்து அழுத்தம் கொடுக்கறதா சொல்கிறாங்க. என்ன உண்மை மேம்? அது வந்து அந்த பொழுது போகாமல் ஆன்லைனில் வெட்டியாக அரசியல் பேசுகின்றவர்கள் கிளப்பி விடுகின்ற ரூமர். அதிமுக வந்து எப்படி அழுத்தம் கொடுக்க முடியும், விஜய்க்கு அழுத்தம் கொடுத்து நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதனால் அதிமுக என்ன சாதித்து விடும். அப்புறம் அதிமுக ஒருபோதும் இந்த மாதிரியான சீப் பாலிடிக்ஸில் இறங்காது. அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து இவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணின்ற மாதிரிலாம் பண்ணாது. அப்படி அழுத்தம் கொடுக்குற ஒரு கட்சியாக இருந்தால் கரூர் இன்சிடெண்ட்டுக்காக வந்து விஜய்க்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் ஏன் வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் பேசினார்? அவரும் திமுக மாதிரி அமைதியாக இருந்துட்டு போயிருக்கலாம்ல, இல்லையா? அப்போ இவங்க ரொம்ப குழம்பி போயிருக்கனால விஜய் கட்சிக்காரங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, வெளியில் இருக்க திமுககாரர்கள் எதையாவது கிளப்பி எதையாவது நெகட்டிவாக பேசி பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. ரெண்டாவது, அவர் சிபிஐ விசாரணைக்கு போகிறாரு அப்படின்னா உடனே சிபிஐ விசாரணை வேணும்னு விஜய் கேட்டாங்க, விசாரணை நடக்குது, அவரை கூப்பிடுறாங்க, போய் பதில் சொல்லிட்டு வர போகிறாரு. அதற்கும் வந்து அதிமுகவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை, இல்லையா? அப்போது ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகலைனாலும் அதிமுக தான் காரணம், இந்த அதிமுக தான் காரணம்னு சொல்கிறவங்களையெல்லாம் கூப்பிட்டு வச்சு வெளுன்னு வெளுத்தா சரியாக போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் பாட்டில் சைலண்ட்டாக போகிறோம், நீங்கள் வந்து கூப்பிட்டுட்டு இதுக்கு நாங்கள் தான் காரணம், அதுக்கு அதுதான் காரணம், அதுக்கு அதிமுக தான். நாங்கள் சைலண்ட்டாக பாலிடிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் பாஸ், அவ்வளோதான். நான் ஆணையிட்டால் எம்ஜிஆர் சாங் வந்ததுக்கும் அவர் முணுமுணுத்தது தான் பேசு பொருளாச்சு. அதனால் வந்து அதிமுக தான் வந்து ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க மேம். நீங்கள் அதிமுககாரங்களுக்கு செய்யறதுக்கு உருப்படியான வேலைகள் நிறையா இருக்குது. விஜய் எங்களோட காம்படிட்டரும் கிடையாது, சரியா? அப்புறம் விஜயை அடித்து தான் வந்து அதிமுக வரலணுங்கிற அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையில் நாங்கள் இல்லை. அதனால் இதெல்லாமே வந்து திமுக கிளப்பி விடுற வதந்திகளாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் என்ன தான் பிரச்சனை? டெய்லி அதுன்னு இவங்க நாங்கள் அது சொல்லலை, நாங்கள் இவங்களுக்கு கீழே தான் இருக்கோம், அவங்க சொல்கிறபடி தான் நாங்கள் கேட்குறோம், இப்படிலாம் டெய்லி எதுனா ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. என்ன தான் பிரச்சனை? எலெக்ஷன் வந்துருச்சுல்ல, இனிமேல் இந்த மாதிரி நிறைய நாடகங்கள் வரும். அது இந்த தடவை காங்கிரஸ் வந்து ரொம்ப ஓவராக நடிக்கிறாங்க எல்லாருமே. அவங்க மேடம் ஜோதிமணி திமுக தயவில் தான் ஜெயித்தாங்க, இல்லையா?
அதிமுககாரராக இருந்தாலும் நான் இதை நேர்மையாக சொல்கிறேன், அவ்வளோதான். செந்தில் பாலாஜி தான் நிறைய ஹெல்ப் பண்ணாருன்னா சொன்னாங்க. ஜெயிச்சாங்க. இந்த அம்மா எம்பி ஆயிடுச்சு. எம்பி ஆகிட்டோன்னா அடுத்து வந்து திமுகவோட சப்போர்ட் இருந்தால் தான் ஒரு 20 பேராவது காங்கிரஸில் எம்எல்ஏ ஆக முடியும். அப்படி ஆகக்கூடாதுன்னு இந்த அம்மாவுக்கு அங்கே இருக்கிற எம்எல்ஏஸ் மேலே காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மேலே ஜோதிமணிக்கும் இந்த மாணிக்கம் தாகூர்னு மதர்கார் விருதுநகர் அவர் பேசிக்கிட்டு இருக்கார்ல, இவங்க எல்லாத்துக்கும் என்னன்னா, இவங்க எல்லாருமே எம்பி திமுக சப்போர்ட்டில் ஆகிட்டு எம்எல்ஏஸ் மட்டும் திமுக சப்போர்ட்டில் ஆகக்கூடாது, உடனே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு. எந்த கட்சியாக இருந்தாலும் நீ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறீங்கன்னா நீ மக்களுக்காக என்ன பிரச்சனையில் வந்து நின்று பேசின? திமுகவோடு நீங்கள் கூட்டணியில் இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஆட்சியில் பங்குகின்ற ஜோதிமணியாக இருக்கட்டும், மாணிக் தாகூர்கிட்ட இருக்கட்டும், இன்னொருத்தர் தண்டமாக கத்திட்டு இருப்பார், அவர் பேர் என்ன, பிரவீன் சக்கரவர்த்தி. இந்த மாதிரி குரூப்லாம் மக்கள் பிரச்சனைக்கு என்ன போராடினாங்க? 4.25 வருஷம் திமுக ஆட்சியில் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. நீ மக்கள் பிரச்சனைக்கு எதுக்கும் பேச மாட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த பிரவீன் சக்கரவர்த்தி கூட்டணி கொள்கை இல்லை மேம், எப்படி மேம் பேசுவாங்க? கூட்டணி கொள்கை நான் எழுதி கொடுத்துட்டா வந்திருக்கேன், நான் வந்து அவங்க கூட கூட்டணி இருக்கான்றதுனால மக்கள் பிரச்சனைக்கு நான் பேச மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துச்சா காங்கிரஸ்? நீங்கள் மக்கள் பிரச்சனைக்கு அன்றைக்கி பேசுனதும் இல்லை. அதனால தான் அந்த காங்கிரஸுங்கிற கட்சியே தமிழ்நாட்டில் தேஞ்சு இன்றைக்கி தினமும் இருக்குது. சரிங்களா? ஒரு பிரம்மாண்டமான கட்சி தேஞ்சு இன்றைக்கி இவ்வளோ பெருசு தான் சைஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. யானை போல் இருந்த கட்சி கட்டருமானது, தேஞ்சு கட்டரும்பாயிடுச்சு. இன்றைக்கி கட்டரும்பாகி அதில் இருக்கிறதே 4 சிகப்பு எறும்பு, 4 கருப்பு எறும்பு, 4 பழுப்பு எறும்பு, இப்படி ஒரு கூட்டமாக இருக்குது. இந்த எறும்பு கூட்டத்தில் அந்த சிகப்பு எறும்புக்கு பழுப்பு எறும்பு பிடிக்காது, பழுப்பு எறும்புக்கு கருப்பு எறும்பு. இவங்களுக்குள்ளேயே பயங்கரமான ஒரு கோஷ்டி மோதல். இந்த கோஷ்டி மோதலில் வந்து இப்போ திடீர்னு பார்த்தா மீடியாவில் ஏன்டா டிவி ஓப்பன் பண்ணோன்னு இருக்குது, அந்தளவுக்கு வெறுப்பேற்றுறாங்க. ஜோதிமணி இப்படி சொன்னார், அவர் விருதுநகர் மாணிக் தாகூர் இப்படி பேசினார், இங்கே பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி பேசினார், அப்படி பேசினார். இவங்க எல்லாத்தையும் ஏதாவது பொதுமக்களோட பிரச்சனைகளுக்கு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? மீடியா பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கவே மாட்டீங்க. மாணிக்கம் தாகூர் அவர் 3ஆவது தடவை எம்பியாக இருக்கார். அவர் மக்களுக்காக செய்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, வெறும் 0. அப்போ இந்த 0 மாதிரி இருக்கிற ஆட்கள்லாம் இந்த 0க்களால் இன்னொரு 1ஐயோ ஒரு 2ஐயோ 3ஐயோ உருவாக்க முடியாது. இந்த 0 மற்ற எல்லாத்தையும் மைனஸில் தான் கொண்டு போகும். இந்த 0க்கள் செய்து கொண்டு இருப்பது காங்கிரஸை மைனஸில் கொண்டு போகிறதுக்கான வேலையாக தான் நான் இதை பார்க்குறேன். இது இப்போ திமுகவும் காங்கிரஸும் அடித்து கொள்கிறது. அதனால் அதிமுக வந்து இதை பார்த்து சந்தோஷப்படணும் அப்படிங்கிற அல்ப எண்ணெல்லாம் எங்கள் யாருக்கும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் மாதிரியான ஒரு கட்சி, அந்த கட்சியே என்னது, வெள்ளையர்களை எதிர்த்து போராடிய ஒரு கட்சி. இன்றைக்கி வந்து மக்களோட பிரச்சனைக்கு அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமாக இருந்த கட்சி போராடாததன் காரணமாக அது இன்றைக்கி தேஞ்சு போன ஒரு கட்சியாக மாறி போயிடுச்சு. அப்போ இதில் இந்த நான் சொன்ன அந்த 1-2 கருப்பு எறும்பு, பழுப்பு எறும்பு, இந்த பக்கம் சிவப்பு எறும்புகளில் ஒரு கூட்டத்தை இன்னொரு கூட்டம் அழிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? இப்போ அதில் இன்னொரு சிக்கல் என்னங்கன்னா, செல்வப்பிறந்தகை எஸ்சி, ஜோதிமணி அண்ட் அந்த மாணிக் தாகூர் இவங்க 2 பேரும் ஓபிசி, இவர் பிரவீன் சக்கரவர்த்தி எஃப்சி, அவர் வந்து பிராமணர். இவங்க எல்லாத்துக்குமே இந்த செல்வப்பிறந்தகைங்கிற ஒரு நபர் மேலே ஒரு பெரிய காழ்ப்பு இருக்கும். அந்த காழ்ப்புணர்வின் காரணமாக தான் இவங்க வந்து அவர் இதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நெல்லையில் ஒரு மாநாடு போட்டார். அந்த மாநாட்டுக்கு இந்த மாணிக்கம் தாகூரோ இந்த அம்மா ஜோதிமணியோ போகலை. அன்றைக்கெல்லாம் உன் கட்சி மீட்டிங்கே நீ போகலை, உங்கள் கட்சி இருந்திருந்து அவங்க ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, அந்த மாநாட்டுக்கே இவங்க 2 பேரும் போகலை. இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு, எப்படி உன் கட்சி மாநாட்டுக்கு நீ போக மாட்டேன், உன் கட்சியை நீ விளக்க மாட்டேன், உன் கட்சிக்காக வேலை பார்க்க மாட்டேன், ஆனால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குனா எப்படி? உடனே நீங்கள் வந்து கேட்டீங்க, ஐயோ மேடம் கேட்டாங்க, ஐயோ மாணிக்கம் தாகூர் சார் கேட்டார், ஐயோ கட்சினா என்னன்னே தெரியாத. ராகுல் காந்தியும் இப்போ அதுதான் நம்ம விரும்புவார், அவர் சொல்லி தானே இவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்றதை நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் மேடம் பத்திரிகையில் எழுதுவாங்க, ராகுல் காந்தி சொல்லிதான் ஜோதிமணி மேடம் இப்படி பேசினார், ராகுல் காந்தி சொல்லிதான் பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி லூஸ்தரமாக நடந்து கொள்கிறார், ராகுல் காந்தி சொல்லிதான் மாணிக்கம் தாகூர் இப்படி கிறுக்குத்தனமாக பேசுகிறார் அப்படின்னு பத்திரிகையில் எழுதலாம். ஆனால் அவர் ராகுல் காந்தி அண்ட் ஸ்டாலின் அவங்க ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. ஏதாவது பிரச்சனைனா அவங்க டைரெக்டாக பேசிப்பாங்க.
இவங்க இங்கே வந்து சும்மா நாங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுறோன்னு பண்ணுற இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சீப்பான பாலிடிக்ஸ் மட்டும் கிடையாது, ரொம்ப அருவருப்பான பாலிடிக்ஸாக தான் நான் பேசுகிறேன். இது நான் பேசுகிறது வந்து திமுகவுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணலாம், பட் அது கிடையாது. என்னென்னா காங்கிரஸுங்கிற ஒரு கட்சி வந்து எவ்வளோ தூரம் தன்னைத்தானே காங்கிரஸ் கட்சி தாழ்த்திக்கல, அந்த காங்கிரஸ்க்குள்ளே இருக்கிற சுயநலமான ஆட்கள். இந்த பிரவீன் சக்கரவர்த்தியெல்லாம் சுயநலத்தோட ஒரு என்னது பயங்கர உயரம் அவர் ரொம்ப. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆட்கள் வந்து இப்போ திடீர்னு வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தின் பங்கு, நீ மக்கள் பிரச்சனைக்கு என்னத்துக்கு நின்ன அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா மக்கள்? அப்போ மக்களுக்காக நாங்கள் பேச மாட்டோம், மக்களுக்காக உழைக்க மாட்டோம். அவங்க மட்டும்தான் பேசுகிறாங்கன்னு பார்த்தா இப்போ வந்து இந்த மாதிரி வந்து கிரிமினல் கேசஸ் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி பேசாமல் இருப்பாங்க எம்எல்ஏக்கள் அப்படின்ற மாதிரி வந்து யார் வந்து மறைமுகமாக அவர் சொல்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு வைக்க தோணுது. இல்லை அப்படி சொன்னது யார்? பிரவீன் சக்கரவர்த்தி தான். அதை நான் சொன்னேன்ல, அவரும் வந்து அவரோட இது பிரவீன் சக்கரவர்த்தியோட இந்த வார்த்தைகள் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ரொம்ப வன்மமான வார்த்தைகள். தன்னோட கட்சியில் இருக்கிறவங்க மேலே கிரிமினல் கேஸ் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான ஆட்கள் தான் காங்கிரஸ் மாதிரியான ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் அழிந்து போவதற்கு மிக முக்கிய காரணம். காங்கிரஸ் இவன்தும் வந்து திமுகவோட கூட்டணியில் இருந்தாலும் அதிமுக வந்து ஒரு கன்சர்னில் இதை சொல்கிறோம். இந்த மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான ரொம்ப கெடுமதியான கரப்டான மைண்ட் இருக்கிற ஆட்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியை அழைச்சிருவாங்க. அவருக்கு பிரவீன் சக்கரவர்த்திக்கு காங்கிரஸை வளர்க்கணுங்கிற எண்ணம் கிடையாது, காங்கிரஸை அழிக்கணுங்கிற எண்ணம் இருக்கனால தான் அவர் இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய பிடிஆர் அமைச்சர் பிடிஆரோட அந்த ஆடியோவை வெளியிட்டது இவர் தான். வெளியிடுவதற்கு இவர் மிக முக்கிய ஒரு காரணம். அதை ரெக்கார்ட் பண்ணதும் அதை வெளியில் விட்டதுக்கும் இவர் ஒரு காரணம், அந்த பிரவீன் சக்கரவர்த்தி. அதனால் பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான ஆட்கள் தான் காங்கிரஸோட அழிவுக்கு மிக முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். மக்கள் பிரச்சனைக்கு வந்து நிற்காமல் ஆட்சியில் அதிகாரம் கேட்கின்ற யாருமே எந்த கட்சியில் இருந்தாலும் அவர்கள் எல்லாருமே ஒரு அழிவு சக்தி தான். பாளையங்கோட்டையில் வந்து கிறிஸ்மஸ் விழாலாம் நடத்துனாங்க, அதாவது டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே போனாங்க, அப்புறம் ஏன் சைலண்ட் ஆனாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி வருது மேம். நீங்கள் ப்ராக்டிக்கல் அரசியலை பார்க்கணும், சரிங்களா? காங்கிரஸில் வந்து யாராவது ஒரு வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னா ஒன்றா அவங்க அதிமுக பக்கம் நிற்கணும், இல்லைன்னா திமுக கூட்டணியில் தான் இருக்கணும். அது இல்லாமல் அவங்க தனித்து நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு யார் கொடுப்பா? நீங்கள் சீட்டு கொடுப்பாங்க, டிவிக்கேல 60 சீட்டு கூட கொடுப்பான், யாரும் வரல நீ வர இருந்தால் வச்சுக்கோ 60, 70, ஏன் 100 கூட நீ வச்சுக்கோன்னு கொடுப்பான். ஓட்டு யார் போடுவா? கரெக்ட், ஓட்டு யார் போடுவா? அதிமுக இருந்ததுன்னா சரி, காங்கிரஸ் நமக்கு ஒரு கூட்டணி தேவைப்படும்னு நினைக்கும், இல்லை இந்த பக்கம் திமுகவும் நமக்கு இவன் தேவை அப்படின்றதுனால தான் அவங்க கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? அப்போ நீங்கள் இந்த 2 கட்சி இல்லாமல் நீங்கள் டிவிகே சைடு போனீங்கன்னா போனீங்கன்னா என்னாகும்? அவங்களும் முட்டை மார்க் வாங்குவாங்க, நீங்களும் முட்டை மார்க் வாங்குவீங்க, 2 பேரும் முட்டை மார்க்கை வாங்கி வீட்டுக்குள்ள உட்காந்து பொறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதான். அதுதான் யதார்த்தம். அதனால் இந்த டிவிக்கே போகிறேன்னு சொல்கிறவங்க வந்து கொள்கைக்காகவா போகிறாங்க? அவங்கவுங்க சுயநலத்துக்காக அந்த குரலை எழுப்புகிறார்கள். இதெல்லாம் வந்து பாலிடிக்ஸ் பற்றின ஒரு புரிதல் இல்லாத நான்சென்ஸ் கூட்டம் எழுப்புகின்ற ஒரு கோஷமாக தான் நான் பார்க்குறேன். அதை பர்சனலாக உங்களோட ட்வீட் ஒன்று பார்த்தேன் மேம், அது வந்து நான் 3 தடவை படித்து பார்த்தேன், அப்போயும் புரிதல் இல்லாமல் அதை மாதிரி இருந்துச்சு. நீங்கள் அதை கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா எனக்கு தெளிவாக புரியும். என்னோடய ட்வீட்டில் போட்டது என்னென்னா, ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி அமைச்சர் நேரு வந்து அங்கே திருச்சியில் இந்த லேப்டாப் கொடுக்குற திட்டம் இருக்கு இல்லையா, அந்த திட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது அந்த மீட்டிங்கில் வந்து அவர் திருச்சி கிழக்கு எம்எல்ஏ தான் அவர் இனிகோவை இவங்க கூட்டத்துக்கு கூப்பிடலை. கூப்பிடல. தென் அந்த கூட்டத்துக்கு அவர் போயிருந்த போது பெருசாக, அதாவது இந்த இது போஸ்டர்ஸ்ல எல்லாம் அவரோட பேர் இல்லை, கூட்டத்துக்கு அவர் போயிருந்த போது அமைச்சர் நேரு வந்து சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லி கிறிஸ்தவர்களை வந்து ரொம்ப வன்மமானவங்க தான் அவங்க அல்லேலுயா குரூப் அப்படிம்பாங்க, புரியுதா அவங்களுக்கு? அப்போ அந்த மாதிரி அல்லேலுயான்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கெட்ட வார்த்தையை போட்டு சொல்லியிருக்காரு. போட்டு அவனை கூப்பிடுங்க, ஒரு எம்எல்ஏவை அவனை கூப்பிடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வார்த்தை அவருக்கு காதுக்கு போய் சேர்ந்தோன்னா அவர் வந்து பயங்கர காண்டாயிட்டு, யாருக்காக இருந்தாலும் வெறுப்பும் கோவம் வரும்ல, அவர் வந்து போய் இந்த எம்எல்ஏ பதவியே வேணான்னு போய் ரிசைன் பண்ண போயிருக்காரு. அப்போ வந்து முதல்வர் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்ருக்காரு. நேரு அவர்கள், அது நேருவோட மென்டாலிட்டி மட்டும் கிடையாது,
திமுகவில் இருக்கிற எல்லாத்தோட மென்டாலிட்டியுமே மைனாரிட்டிஸ் மேலே அவங்களுக்கு வந்து ஒரு பாஜகக்காரங்களுக்கு ஒரு ஆர்எஸ்எஸ்காரங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அவர்ஷன் இருக்குமோ அதே அவர்ஷன் தான் இவங்களுக்கு இருக்குது. சும்மா அந்த சமூக நீதி, சிறுபான்மையினர் பாதுகாவலர் அப்படின்லாம் பேசுறது பொய் சொல்லுவாங்க. அதிகம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாமே பொய். நீங்கள் உண்மையிலுமே சிறுபான்மையினர் பாதுகாவலர்னா ஒரு கிறிஸ்டியன் எம்எல்ஏ வந்து கெட்ட வார்த்தை சொல்லி அலைலியா குரூப் ஆவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அத்தனை பேர் இருக்கிற இடத்துல திமுக அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா எதுனா ஒரு இதில் வந்து இந்த மாதிரி பெண்களை வந்து ஆபாசமாக பேசுகிறதும், அப்புறம் வந்து இந்த மாதிரி அந்த மகளிர் உரிமை தொகைலாம் நம்ம பார்த்தோம். அது மாதிரி ஏளன பேச்சும் வந்து அதிகமாக இருக்கே. என்ன தான் இவங்க வந்து பேசுகிறாங்க? மக்கள் மத்தியில் எப்படி போய் ஓட்டு கேட்பாங்க மேம்? திமுக காரங்கனாலே ஜென்ரலாகவே அவங்க ஃபஸ்ட்டு பேசிக்காக அவங்க ரவுடியாக இருந்தால் தான் திமுக கட்சியை அவங்கள வச்சுக்கும். சரிங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கிறவன் மெத்தமெட்டமைன் கடத்துவான், திமுகவில் இருக்கவன் கஞ்சா கடத்துவான், பெண்கள் மேலே பாலியல் தொந்தரவுகளை கொடுப்பான், ரேப் பண்ணுவான். இதை கட்சியும் பெருசாக கண்டுக்காது. இப்போ மற்ற கட்சியில் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதிமுகலாம் இப்படி நடந்ததுன்னா உடனே பொறுப்பில் இருந்து தூக்கிடுவாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இந்த பொறுப்பில் இருக்காதுன்னு தூக்கி விட்ருவாங்க. அது அம்மா காலத்துலேயும் நடக்கும், எடப்பாடியார் காலத்துலேயும் அதுதான் நடக்கும். சரிங்களா? யாருடைய காலத்துலேயுமே அதிமுகனா ஒரு தப்பு செஞ்சால் அவன் அடுத்து பதவியில் இருக்க முடியாது, உறுப்பினராகவும் இருக்க முடியாது, வீட்டுக்கு போகணுன்னு துரத்தி விட்ருவாங்க. திமுகவில் என்னென்னா, கஞ்சா கடத்தினியா, இத்தனை கோடி கொடுத்தியா, ஓகே உள்ளே போய்க்கோ. அடுத்து மெத்தஃபெட்டமைன் கடத்தினியா, இத்தனை 1000 கோடி கொடுத்தியா, ஓகே உள்ளே போய்க்கோ, எங்கள் கட்சிக்குள்ளே போய்க்கோ, உன்னை நீக்க மாட்டேன். அடுத்து பெண்களை ரேப் பண்ணியா, பேப்பரில் வந்துருச்சா, இப்படியா கேஸ் ஆகிடுச்சா, நான் உன்னை காப்பாற்றுறேன், இத்தனை 100 கோடியை கொடுத்துரு இப்படின்னு தப்புக்கேற்ற விலை வச்சுருக்கான் அவன். அதுதான். அப்போ என்னன்னா, நம்ம என்ன கேவலத்தை வேணாலும் பண்ணலாம், இவனுக்கு தேவை நம்ம தலைவருக்கு தேவை என்ன, காசு தானே, காசை கொடுத்தா விட்டுருவார். தலைமைக்கு தெரிஞ்சே தான் இதெல்லாம் நடக்குது. தலைமைக்கு தெரியாமல் இதெல்லாம் எப்படி நடக்கும்? கெட்டி திருடுறீங்க. இப்போது வெளிமானத்தில் எங்கேயோ கிட்டி திருடியிருக்காங்க, அங்கே உள்ளவனை எங்கே வந்து கொடுத்துருக்காங்கன்னா இந்த திமுக ஹாஸ்பிட்டலில் தான், திமுகக்காரன் ஹாஸ்பிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இவனுங்க புத்தியை ஒருமையில் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இவங்களுக்கெல்லாம் எதுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற இடத்துல நான் பேசுகிறேன். கிட்னி திருடுறவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்? மெத்தஃபெட்டமைன் கடத்துறவனுக்கு போய் அவங்க இவங்கன்னு ஏன் நம்ம மரியாதையாக பேசணும்? அப்போது நீங்கள் வந்து இவனுங்களுக்கு வந்து அடிப்படையிலேயே வந்து எந்த ஒரு ஒழுக்கமும் இல்லை. ஏன் வந்து ரொம்ப ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறானோ, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளோ கேவலமாக ஒருவன் இருக்கிறானோ அவன் வந்து திமுக கட்சியை தான் தேர்ந்தெடுப்பான். நல்ல ஒரு சுயமரியாதையோடு இருக்கிற ஒருத்தன் போக மாட்டான், அந்த கட்சிக்கே போக மாட்டான். அப்போ இங்கே திமுகவில் இருக்கிறவங்க எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2006-11 இவனுங்க ஆட்சி இருந்தது, 10 வருஷம் அதுக்கப்புறம் வீட்டில் இருந்தானுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்காங்க எல்லாத்தோடைய நிலத்தையும் அடித்து பிடிச்சி வாங்குறதுல பெரிய பிரச்சனையாகி தான் அடுத்து 10 வருஷம் வீட்டில் இருந்தானுங்க. அப்போ இவங்களோட இயல்பே என்னவா இருக்குது? அடுத்தவங்க ஒய்ஃபை ஆட்டை போடுறது, அடுத்தவங்க பொண்டாட்டியை ஆட்டை போடுறது. இது திமுகவில் ரொம்ப சகஜமாக நடக்கும். கேட்டால் அதுக்கு வேறு என்ன ஒன்று சொல்லுவானுங்க, என்னென்னா திருமணம் தாண்டிய உறவு அப்படிமானுங்க. எல்லாத்தையுமே என்னென்னா குடிக்கிறத நார்மலைஸ் பண்ணானுங்க, அடுத்தவன் ஒய்ஃபை ஆட்டையை போடுறத நார்மலைஸ் பண்ணானுங்க. இதெல்லாம் நார்மல் தானுங்க, இதெல்லாம் எல்லாரும் வாழ்க்கையில் இருக்கிறது தானுங்கன்னு எல்லா கேவலமான விஷயங்களையும் எல்லா தகிடுத்தமான விஷயங்களையும் நார்மலைஸ் பண்ணினது தான் திமுக. அதனால தான் அவங்க கட்சியில் ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை 6 மாதமாக வச்சு ரேப் பண்ணியிருக்கான். 6 மாதமாக. இது எவ்வளோ பெரிய இன்சிடெண்ட். இது கேட்கும்போது யாருக்காக இருந்தாலும் மனசு நடுங்கும். ஆனால் திமுக காரன் இன்ன வரைக்கும் முதல்வர் ஒரு கட்சி தலைவராக அவனை இன்ன வரைக்கும் எதுவுமே பண்ணலை. அப்படி இருக்கும்போது அப்போ அந்த கட்சியில் ஏதாவது அந்த கட்சி தலைவருக்கும் வெக்கமான சூடு சொரணம் இல்லை. ஒரு கட்சி தலைவராக ஐயா ஸ்டாலினுக்கு கொஞ்சமாவது ஒரு மனசாட்சி, கொஞ்சம் வெக்கம், கொஞ்சோண்டு மானம், கொஞ்சோண்டு சூடு, கொஞ்சோண்டு சொரணை, ஒரு பிட்டாக இருந்திருந்தா கூட எதையான ஒன்று அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க இல்லையா? அப்போ இவங்களுக்கு என்னென்னா அடிப்படையிலேயே எதுவும் இல்லை. அடிப்படையிலே அவங்களுக்கு என்ன தெரியுமா? இப்போ நேரு மாதிரி ஒரு கிறிஸ்டியனை வந்து கெட்ட வார்த்தை, ஒரு எம்எல்ஏனா கூட கெட்ட வார்த்தை சொல்லி திட்டலாம், சர்வசாதாரணமாக திட்டலாம். ஏண்டா நான் இந்த கெட்ட வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தையா? நீங்கள் நேரு கிட்ட போய் கேட்டேன்ப்பா, இது நான் டெய்லியும் சகஜமாக நான் பேசுகிறேன், சகஜமாக பேசுகிற வார்த்தை அதுன்னா. அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளோ, உங்கள் மனைவியோ, உங்கள் அம்மாவையோ, உங்கள் அப்பாவையோ இதே கெட்ட வார்த்தை போட்டு தான் திட்டுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அதனால் ஒழுக்கம் இல்லாதவன் தான் திமுக காரன். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இது எதுவுமே அவன்கிட்ட இருக்காது. ஆனால் எழுதி மட்டும் வச்சுக்குவான், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இதெல்லாம் இல்லாதவன் தான் அவன். இப்போ பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்தில் வந்து இருமொழி கொள்கை பேசுகிறாங்க.
இந்திக்கு வந்து எதிரானவங்கள்னு சொல்கிறாங்க. எல்லாம் சொல்லிட்டு அண்ணா தான் எங்களுக்கு கொடுத்தாங்க, அண்ணா கொடுத்தது வந்து யாராலையும் மறுக்க முடியாது அப்படின்லாம் உதயநிதி பேசுகிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது மதுரை பூங்காவை பார்த்தீங்கன்னா பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. மாநகராட்சி பூங்கா பேரை வந்து ஸ்டெம் பூங்கான்னு மாற்றிருக்காங்க. அண்ணா பேரை தூக்கிட்டு மாற்றிருக்காங்க. இப்படி இப்படி ஒன்று சொல்லிட்டு இப்படி ஒன்று மாற்றும் போது மக்களுக்கு என்ன தோணுமா? அதாவது அண்ணாவோட இது அதாவது தலைவர்களோட பெயரை அழிக்கிறதுன்னு இருக்கு இல்லையா. இப்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட பேரை வந்து தமிழ்நாடு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துலேருந்து எடுத்தானுங்க, அந்த வெப்சைட்லேருந்து தூக்கினானுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ அண்ணாவோட பெயரை வந்து மதுரை அந்த பார்க்லேருந்து எடுத்திருக்காங்க. இது எல்லாமே என்ன காட்டுது அப்படின்னா, இவங்க வந்து இந்த கருணாநிதினு ஒரு வீணா போன பிம்பம் இருக்கும் பார்த்தீங்களா, மஞ்சள் துண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம்ல, அந்த மஞ்சள் துண்டு போட்டவர் ஏன் அவர் மஞ்சள் துண்டை போட்டுக்கிட்டே இருந்தாருன்னு கேள்வி கேட்குறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை. அவர் மிக முட்டாள்தனமாக பகுத்தறிவுன்னு வெளியே பேசிக்கிட்டாலும் உள்ளே வந்து அவர் ரொம்ப முட்டாள்தனமாக அந்த மஞ்சள் துண்டை போட்டுக்கிட்டே இருந்தார். அந்த மஞ்சள் துண்டு போட்ட கருணாநிதி அவர்களை எல்லா இடங்கள்லையும் கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னா யாரோட புகழ் அளிக்கணும்? அவருக்கு முன்னாடி இருந்தவங்க புகழ் எல்லாத்தையும் அளிக்கணும். அந்த இடத்துல தான் புரட்சித் தலைவரோட பேரையும் எல்லா இடத்துலையும் எடுக்கிறாங்க, அண்ணாவோட பேரை எடுக்கிறாங்க, பெரியாரோட பேரை எடுக்கிறாங்க. இதற்கு காரணம் இந்த மஞ்சள் துண்டு போட்ட கருணாநிதி அவர்கள் எல்லா இடத்துலையும் பிம்பமாக நின்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அந்த நோக்கம் வந்து எடுபடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணாநிதி பர்த்டே அன்றைக்கி என்ன வரும் தெரியுமா? நெட்டில் எல்லோரும் என்ன போடுவாங்க, ட்விட்டரே அன்றைக்கி நாரும் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன். இன்றைக்கி அவரோட பர்த்டே அன்றைக்கி இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்கல்ல, உட்காந்து நான்சென்ஸாக இந்த மாதிரி அண்ணாவோட பேரை எடுக்கிறது, அவர் பேரை எடுக்கிறது விருப்பம். அதனால தான் ட்விட்டரில் அன்றைக்கி போட்டு அதிமுககாரர்கள் பண்ணுவதை விட நாம் தமிழர் தம்பிகள் புகுந்து ஆடுவாங்க. அன்றைக்கி ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அன்றைக்கி வேர்ல்டு லெவலில் இந்த ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் வந்து ட்ரெண்ட் ஆகிடும் ட்விட்டரில். அப்போ இந்த அவமானம் தேவையா? ஏன் அந்த அவமானத்தை இவங்க எல்லாரும் தராங்க? ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த அவமானத்தை கருணாநிதிக்கு ஏன் தருது? நீங்கள் அவரோட பேரை மேலே கொண்டு வரணும்னு நினச்சி ஏற்கனவே இருக்கிற தலைவர்களோட பேரை அழிக்கிறீங்கல்ல, அதுதான் காரணம். இந்த இருமொழி கொள்கைன்னு பேசுகிறாரு உதயநிதி. பார்த்திங்கன்னா வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கனிமொழி மேம் வந்து அவங்களோட மீட்டிங்லேயே வந்து பேரே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்குது, தமிழை காணோம். அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும் மேம்? நீங்கள் துணை முதல்வர் உதயநிதி இருக்கார்ல, அவர்கிட்ட வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மும்மொழி கொள்கை அண்ட் இருமொழி கொள்கைன்னு கேட்டு பாருங்கள். மும்மொழி கொள்கைனாலும் என்னன்னு தெரியாது, இருமொழி கொள்கைனாலும் தெரியாது. எவனோ மண்டபத்தில் எழுதி கொடுக்கறத ஸ்டேஜில் வாசிச்சுட்டு போகிறாரு. அதனால் உதயநிதியை வந்து என்ன சொல்கிறது, அவர் துணை முதல்வர் ஆகிட்டார்னா அது தமிழ்நாட்டு மக்களோட பெருந்துயரம், சரிங்களா? அதனால் அவர் பேசுகிற அந்த கருத்துக்கோ இல்லை அதை பற்றி கருத்து சொல்கிறதுக்கோ அங்கே ஒன்றுமே கிடையாது. ரெண்டாவது வந்து கனிமொழி மேடம் வந்து அவங்க பேருக்கு திமுக கட்சியில் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க வந்து மறைமுகமாக அவங்க வந்து இன்டைரக்டாக பிஜேபி கவர்மெண்ட்டை அவங்க சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அம்மா ஒரு காலம் திமுக மறுகால் பிஜேபியில் வச்சுருக்காம்மா. அதனால் அவங்க வந்து எல்லாமே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்க வந்து என்றைக்கு வேணாலும் பிஜேபிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே மேம். இந்த பராசக்தி மூவியில் பார்த்தீங்கன்னா இந்த இருமொழி கொள்கை சொன்னேன் மேம். அது பார்த்தீங்கன்னா வந்து அதர் லாங்குவேஜஸில் நம்ம எடுக்கும்போது அது வந்து அவங்க நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க, அவர் தான் ப்ரொடியூசர், அவங்க மகன் தான், துணை முதல்வர் மகன் தான் வந்து ப்ரொடியூசர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு வரலாற்று ரீதியான புகைப்படம், ஒரு வரலாற்று ரீதியான படம். அதை வந்து நம்ம எடுக்கும்போது அதில் வந்து தமிழுக்காக உயிர்நீத்த தியாகிகள் வந்து பேசப்படுறாங்க. அப்போது பேசப்படும் போது மற்ற மொழிகளில் வந்து வரும்போது அது இந்தி வாழ்கணும், இன்னொன்றுல தெலுங்கு வாழ்கணும் வருது. இப்போது தமிழுக்காகன்னு எடுக்கப்படும் போது தமிழ் மொழின்னு தான் எல்லாரும் பார்க்க தானே செய்வாங்க. இது வந்து நம்ம எப்படி எடுத்துல அந்த பராசக்தி படம் பற்றி எல்லாருமே ஒரு வாரமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் அந்த கன்றாவியெல்லாம் இன்னும் பார்க்குற அளவுக்கு நமக்கு தைரியமும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு இந்த பராசக்தி பேசுகிறதோ ஜனநாயகனா அதை பேசுகிறதோ பொதுமக்களோட பெரிய பிரச்சனைகளை எல்லாம் மறைக்கிறதுக்காக இவனுங்களாம் கிளப்பி விடுறது. அவன் வந்து இந்த பராசக்தி இப்போ இந்த நாட்டில் ஓடுனா என்ன, அந்த படம் ஓடுனா ஒன்னா ஓடாட்டி ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மெத்தஃபெட்டமைன் கடத்தின படத்தில் தான் இட்லி கடைன்னு ஒரு படம் வந்துச்சு, தனுஷ் நடித்தது. அந்த படம் ஓட மாட்டேன்ருச்சு. உடனே அவர் சேகர்பாபு என்ன பண்ணார், தேட்டரில் நான் உனக்கு ஃப்ரீயாக இட்லி கொடுக்குறேன் வானார். ஒரு பையன் போகல, ஒருத்தவங்க போய் பார்க்கல. உடனே என்ன பண்ணாங்க, ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் சும்மா தானே இருக்கீங்கன்னு கொண்டு போய் ஸ்கூல் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சிருந்தாங்க. ரெண்டாவது அதே மெத்தஃபெட்டமைன் கடத்தின படத்தில் தான் படத்தில் தயாரித்த படம் தான் இந்த என்னது பராசக்தி.
இந்த வரலாறு பிக்சர்ஸ் டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கர். இந்த இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு வந்த பணமே கேவலம். அதில் இது இந்த மொழிக்காக உயிர் நீத்தவர்கள் அப்படிங்கிறது வந்து 37 ஒரு முறை இதே மாதிரியான ஒரு நிறைய பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 60s அதே மாதிரியான ஒரு மொழிப்போர் நடந்திருக்கு. இப்போ எங்களுடைய இந்த விருகம்பாக்கம் பகுதியில் இந்த மொழிப்போரில் உயிர் நீத்த ஒருத்தரோட நினைவு மண்டபம் இருக்கும். அவங்களோட வீடு, அவங்க குழந்தைங்க எல்லாமும் அரங்கநாயகம், அவங்களோட வீடெல்லாம் குழந்தைங்க எல்லாமே இருக்காங்க. அவங்களுக்கு அங்கே வீடு கொடுத்ததே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவங்க வீட்டு பசங்க எல்லாத்தையும் ஒருத்தங்களை மெடிக்கல் காலேஜில் சேர்த்து விட்டதெல்லாம் எங்களுடைய விருகை மாவட்ட செயலாளர் அண்ணன் விருகை ரவி அவங்க தான் அதை மெடிக்கல் காலேஜில் சேர்த்து விட்டாங்க, படிக்க வச்சுருக்காங்க. அதிமுக இந்த மாதிரி செஞ்ச விஷயங்களை போய் வெளியே சொல்லாது. இது தெரியவே தெரியாது இல்லை மேம். இது எம்ஜிஆர் தான் வந்து இங்கே வீடு கொடுத்தாங்க அப்படின்றது அவங்க அரங்கநாயகம் அவங்க தான் வீடு கொடுத்தாங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியெல்லாம் அந்த படத்தில் வருமானம் வராது. சரி, இது வந்து ஹிந்திக்காக அப்போது ஹிந்தி மொழியை எதிர்த்து உயிர் நீத்தவர்கள் அந்த 37, 38 அந்த சமயத்துலேயே இருந்திருக்காங்க, 60sலேயே இருந்திருக்காங்க. இப்போ இந்த வரலாறை வந்து எடுக்கிறது அப்படின்னா இந்த வரலாற்றை சரியாக தெரிந்தவர்கள்னு ஒரு ஆட்கள் இருக்கணும். சரிங்களா? இப்போ அதில் வந்து பெரும்பாலானவர்கள் இறந்துட்டாங்க. இப்போ அவங்க எழுதி வைத்த புத்தகங்கள் தான் இருக்குது. ரமிலா தாப்பர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹிஸ்டாரியன் மேடம் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, வரலாறுங்கிறது உண்மையில் என்ன நடந்துச்சோ அதே இங்கே யாருமே எழுதுறது கிடையாது, அவங்க விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப அதை எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பா ஜெயப்பிரகாசம்னு ஒரு பெரிய ரைட்டர் இருந்தார். அவர் வந்து அவரெலாம் அந்த மொழிப்போரில் பண்ணினவர். துரைமுருகன் கூட அந்த மொழிப்போரில் எல்லாம் ஈடுபட்டவரான். அப்போது அந்த மொழிப்போர் வந்து கடைசி கட்டத்தை எட்டும்போது அதை நீர்த்து போக செய்ததில் துரைமுருகனோட பங்கு பெரிய அளவில் இருந்துச்சுன்னு பா ஜெயப்பிரகாசம் அவரோட புத்தகம் ஒன்றில் எழுதியிருக்கார். அப்போ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் மொழிப்போரை வந்து நீர்த்து போக செய்தவர் இன்றைக்கி திமுக அமைச்சரவையில் மினிஸ்டர்ன்றதை காட்டுவாங்களா? காட்ட மாட்டாங்க இல்லையா? அப்போ இங்கே இது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, சுதாகங்கிற அந்த அம்மா தமிழுக்கும் அந்த அம்மாவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அவங்க உடனே இவங்க ஐயோ பெண்ணை பற்றி ஒரு பெண் இயக்குனர் அவர் படத்தை நீங்கள் இப்படி கேட்கலாமான்லாம் கேட்கக்கூடாது. பெண் என்பது வேறு, இயக்குனர் என்பது வேறு, வரலாறு என்பது வேறு. அப்போ ஒரு மொழி சார்ந்து ஒரு வரலாறு சார்ந்து எழுதும்போது அதை பற்றின A to Z நாலேஜ் வேணும். அந்த நாலேஜ் அவங்க சுதா மேடத்துக்கு இருந்துச்சாங்கிறது தெரியல. சரிங்க? அப்போது அதில் நிறைய வரலாற்று பிழைகள் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. படம் பார்க்கல, ஆனால் பட் முகநூலில் எல்லோரும் எழுதுனதை வச்சு பார்க்கும்போது இங்கே இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை, ஸ்டாலினுக்கே அதை பற்றி தெரியாது ஒன்றும். இருமொழி கொள்கை அவர் ஸ்டேஜில் பேசிட்டு போகிறவங்களே உண்மையிலுமே அது என்ன அப்படிங்கிறத பற்றி அவருக்கு தெரியாது. அதே தான் அவருக்கே தெரியலங்கும்போது அப்புறம் உதயநிதி நேற்று வந்து உதயநிதிக்கு என்ன தெரியும்? நேற்று வந்து உதயநிதிக்கே ஒன்றும் தெரியலன்னா இன்பநிதிக்கு என்ன தெரியும்? அப்போது இந்த ஒன்றும் தெரியாத என்னது ஃப்ளோவில் வேறு வார்த்தை தான் வருது, ஒன்றும் தெரியாத லூசுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படத்தை பண்ணி வச்சுருக்கு. அவ்வளோதான் அது. அதனால தான் இப்போ அந்த படம் உண்மையிலுமே நல்லா இருந்துச்சுன்னா கட்சி தாண்டி, மொழி தாண்டி, இனம் தாண்டி, சாதி தாண்டி எல்லாரும் போய் தியேட்டரில் பார்ப்போம். ஏன்னா சினிமா தான் நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட்ன்றதுனால எல்லாரும் போய் ஆதரவு கொடுப்பான்ல. ஒரு டிக்கெட் இதை விட கேவலம் இல்லையா அவங்களுக்கு? ஒரு முதலமைச்சரோட பேரம் படம் பண்ணியிருக்கான், தயாரிச்சிருக்கான். சார் ஒரு டிக்கெட் ஃப்ரீ, ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீன்னா இது என்னது சரவணா ஸ்டோர்ஸா? ஒரு துணி வாங்கினா இன்னொரு துணி ஃப்ரீ, டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறீங்களே அப்படின்னா டிஸ்கவுண்ட்டில் டிக்கெட்டை கொடுக்குற அளவுக்கு அந்த படம் இருக்குதுன்னா அது எவ்வளோ ஒரு கேவலமானதாக இருக்கும். அப்போ அந்த ஒரு தயாரிப்பாளராக முதலமைச்சரோட பேரனே தயாரிப்பாளராக வந்தாலும் கண்டென்ட் நல்லா இல்லைன்னா படம் ஃபெயிலியர் தான். அதை ஓட வைக்கிறதுக்கு நீங்கள் ஆட்சியிலேருந்து ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தா மட்டும் எல்லாம் போயிடுவீங்களா? இப்போ உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தா நீங்கள் போயிடுவீங்களா? பிடிச்சாதான். அப்போது சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீனிங்கன்னா ஃப்ரீக்கான ஒரு வேல்யூவே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. ஒரு டிக்கெட் கொடுத்தா வாங்கினா இன்னொரு டிக்கெட்டு இலவசங்கிறதுலாம் ரொம்ப கேவலமான ஒரு அப்ரோச்சாக இருக்குது. ஓகே மேம். இப்போ பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் வந்து ரொம்ப நாளாகவே போராடிட்டு வராங்க. அரசு செவி சாய்க்காததுக்கு காரணம் என்ன இருக்கும் அப்படின்றது தான் கேள்வி மேம். இப்போது அந்த இடைநிலை ஆசிரியர்கள் சங்கத்தில் வந்து நேற்றுலேருந்து ஒரு தம்பி ஃபோன் பண்ணார். ஒரு டீச்சர் தெரிஞ்சவர், என் உறவினர். ஃபோன் பண்ணி எங்களுடைய சங்க தலைவர்
ராபர்ட்டன் பேர் போல இருக்கு. அவரோட இருக்கின்ற மற்ற பொறுப்பாளர்கள் 4 பேர்த்தையும் 3 நாளைக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணாங்க. இன்ன வரைக்கும் அவங்கள எங்கே வச்சுருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது, இதை நீங்கள் வந்து எதிர்கட்சி தலைவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே பார்ட்டி ஆஃபீஸில் அதை பற்றின நியூஸ் போயிடுச்சு. ஐயாவும் அதை பற்றி ஒரு அறிக்கை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு இடைநிலை ஆசிரியர்கள் இன்றைக்கி 18வது நாளாக போராடுறாங்க. 18 நாள் அவன் போராடுறோன்னொன்னே இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது அவங்கள பிடிச்சி எங்கே இருக்காங்கன்னு தெரியல, உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு எங்கேயோ அரெஸ்ட் பண்ணி போய் வச்சுருக்குது. இன்றைக்கி அந்த ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆட்சி உட்காருவதற்கு காரணமே நாங்கள் தான், அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் போட்ட ஓட்டு தான், எங்கள் குடும்பங்கள் போட்ட ஓட்டு தான். இன்றைக்கி எங்களை வந்து எங்கேயோ அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வைக்கிறீங்கல்ல, இதில் 4 பேர் எங்கே இருக்காங்கன்னே தெரியல, 5 பேர் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. 8 பேருன்னு சொல்கிறாங்க மேம். 8 பேர் 5 பேருன்னு எங்கிட்ட நியூஸ் கொடுத்தவரை 5 பேர், 4 பொறுப்பாளர்கள், அது இல்லாமல் தலைவர் ஒருத்தர், இப்படி வந்து 5 பேர்த்த கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆக போது எங்கே இருக்காங்கன்னு தெரியலை. அப்போது ஒவ்வொருத்தருடைய மனமும் என்ன பாடுபடும், அதை பற்றி ஃபோன்லாம் வேற வாங்கி வச்சுட்டாங்க, சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, எல்லாமே எல்லாத்தோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியல. அப்புறம் இங்கே அரெஸ்ட் பண்ணி மண்டபத்தில் வச்சுருக்கவங்களே ஃபோன்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களாம். இப்போ இது வந்து காஷ்மீரில் நடந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, பயங்கரவாதம், தீவிரவாதம்லாம் பேர் வைப்பீங்க. அப்போ இது என்ன வாதம், இது பயங்கரவாதம் தானே. உங்களை எதிர்த்து ஒரு 1000 ஆசிரியர்கள் 5000 ஆசிரியர்கள் போராடுறாங்கன்னா அவங்க ஃபோனை பிடிங்கி வச்சுப்பீங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. ஆனால் இது ஜனநாயகம்னு நீங்கள் சொல்லுவீங்க. இதில் வெட்கங்கட்டத்தனமாக நீங்கள் விஜய்க்கு சப்போர்ட், ஜனநாயகம் படத்துக்கு. அப்போ இது ஒரு எவ்வளோ கேவலமான ஒரு அரசியலாக இருக்குது. இது வந்து தேர்தல் நேரத்தில் எந்த மாதிரி எதிரொலிக்குமா? இப்போயே டீச்சர்ஸ் வந்து இந்த ஆட்சியில் இவங்களை உட்கார வச்சது தப்பு அப்படிங்கிறத ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக வீட்டுக்கு போவது உறுதி, அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு உறுதி செய்வதற்கு இந்த ஆசிரியர்கள் பெரும் இதாக இருப்பாங்க. ஏன்னா பேசுகிறவங்க எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, இவனுங்களை ரொம்ப மோசமான வார்த்தைகளை சொல்லி இவனுங்க ஆட்சியில் உட்கார வச்சதே நாங்கள் தான், எங்களையுமே இவனுங்களை பகிச்சிக்கிட்டானுங்க, இனிமேல் இவனுங்க எப்படி ஆட்சிக்கு வருவான்னு பார்ப்பான்னு அப்படின்னு எல்லாருமே அவங்கவுங்களோட ஆற்றாமையை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது திமுக செய்த தவறு, இது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய துரோகம், நம்பிக்கை துரோகம். அதற்கான பலனை அவங்க மிக நிச்சயமாக அனுபவிப்பாங்க. வீட்டுக்கு அவர்கள் ஒரு 10 வருஷமாவது வீட்டில் இருக்கிறதுக்கு இந்த ஆசிரியர் பெருமக்கள் மிகப்பெரிய காரணமாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஆசிரியர் அப்படின்னா ஆசிரியர் மட்டும் ஆசிரியர், அவர் மனைவி, அவர் பிள்ளைகள், அம்மா அப்பான்னு. அப்போ ஒரு குடும்பத்துக்கு 5 ஓட்டுனாலும், ஏன்னா திமுக அப்படி தான் கணக்கு போடும், ஒரு டீச்சர் ஓகே இவனுக்கு 5 ஓட்டு அப்படி தான் பார்க்க. அப்போது இன்றைக்கி இந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராடுறவர்களுடைய குடும்பங்கள் வந்து இனிமேல் திமுகவை வந்து நம்புமா, ஏதாவது ஒரு இடத்துல நம்பாது இல்லையா? அப்போது இவங்க கொடுத்த வாக்குறுதியை இவங்க நிறைவேற்றாமல் போகிறதுக்கு நீங்கள் ஏன் சார் வாக்குறுதி கொடுத்துட்டு நிறைவேற்றலைன்னு கேட்டால் அவங்கள வந்து நீங்கள் வன்முறைக்கு உள்ளாக்குவீங்க, அவங்கள கொண்டு போய் ஒழிச்சு வைப்பீங்க, அவங்கள மென்டலி டார்ச்சர் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கான பலனை திமுக அனுபவிச்சு தான் ஆகும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேம்.